like you're okay, that things are good. She always gives you the reassurance. Not just her, everybody on set are like that. எல்லாருக்கும் ஏதாவது ஒன்றுனா யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்துப்பாங்க, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க. மை என்டையர் சப்போர்ட்டிங் காஸ்ட் அண்ட் டீம். சசி சார் கூட நான் வந்து செகண்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். கருடனுக்கு அப்புறம் திஸ் இஸ் த செகண்ட் டைம் அண்ட் ஐம் ஸோ இன்க்ரெடிப்லி happy that it happened. So yeah, I think everybody's put in their 200% in making Vadanthi, and it shows in the end product, and I think everybody will love watching it. I can't wait to watch the reactions and the response. Thank you so much for coming. Thank you, ma'am. Arjun, neenga solunga, what was your experience like being part of the mystery of money? Hi all. Vanakkam. This is my first Tamil project, so I am a little bit, excited, nervous. But same time, I'm happy and blessed because I got this opportunity to work with great visual storytellers like Pushkar, Gayatri, Saran ma'am, Shashkumar sir, then again our director Andrew sir. Thank you so much, sir, for having me here because it's a great opportunity for me and I really mean it. Thank you everyone. I'm sorry, thank you Prime for having this wonderful event, and thank you respected press media for coming. I hope you people will support us the same way. Thank you our co-stars, everyone, each and everyone, technical side. I just don't remember everyone's name because I'm a little bit nervous. Thank you so much. Thank you very much. Pushkar sir, if we may ask you one question, in fact Gayatri ma'am as well. When it comes to Vadanthi season 2, அதாவது ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஒரு சீசன் 2 பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கதையை கேட்ட உடனே ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா we are seeing this story come to life, or the season 2 come to life. ஸோ இந்த கதை தான் வதந்தியோட அடுத்த சாப்டர் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுது? ஆக்சுவலி ஆண்ட்ரூ எழுதி முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தாப்புல. நாங்கள் சோம்பேறினா எங்களை மாதிரி அவங்களும் வந்து ரொம்ப நேரம் எடுத்தோம் அந்த கதையை எழுதி முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இது வந்துட்டு சீசன் 2க்கு வந்துட்டு இது 3வது கதை. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு ட்வின்ஸ் ஒரு கதை, அதுக்கப்புறம் இன்னொரு கதை. ஸோ எதுவுமே வந்துட்டு ஈஸியாகலாம் வரதில்லை. இது வந்து 3வது கதை. அது ரெண்டு கூட ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே ஃப்ரெஷ்ஷாக அழிச்சிட்டு எழுதின கதை. ஸோ இன் தட் வே இந்த செட்டப் இதுதான் மெயின் பிளாட்னு ஆண்ட்ரூ ஸ்போக் டு அஸ். இந்த இது சொல்லும்போது தட் இட் செல்ஃப் வாஸ் கன்வின்சிங். இது சூப்பராக வரும் அப்படின்னு அந்த ஒரு சென்ஸ் வந்தது. அண்ட் தென் ஆண்ட்ரூ உட்காந்து எழுதலாப்புல ரொம்ப நாள் எழுதிட்டு அப்புறமா இதுதான் ஸ்கிரிப்ட்னு கொண்டு வந்து கொடுத்தாப்புல. தென் வி வெண்ட் இன்டு ஷூட். சூப்பர். மிஸ்டர் ஆண்ட்ரூ, if we may ask you one question. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தவங்க எல்லார் மனசுலையுமே அந்த ஒரு வதந்தி வர்சஸ் ரியாலிட்டி, அதாவது உண்மை அப்படின்ற ஒரு ஐடியா எப்போவுமே இருந்தது, ஒவ்வொரு எபிசோட்லையும் இருந்தது. ஸோ தட்ஸ் சம்திங் தட் வி அப்சல்யூட்லி லவ்ட். ஸோ இந்த சீசன் 2ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் தீம் வச்சிருக்கீங்களா தட் யூ வாண்ட் தி ஆடியன்ஸ் டு என்ஜாய்? கூடவே சீசன் 1ல we saw S.J. Surya sir in his complete action. In season 2 we are witnessing Sashikumar sir in his element. So அந்த ஒரு டிசிஷன் பற்றியும் ஆக்சுவலாக வந்துட்டு சீசன் 1 சீசன் 2 எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் அலோன்றது முன்னாடியே டிசைட் பண்ண ஒரு விஷயம். மேபி அது வந்து ஒரு ரியாலிட்டியோட கனெக்ட் ஆனது வந்துட்டு வாஸ் நேச்சுரலி அந்த ரைட்டிங் ப்ராசஸ்லேயே அமைஞ்ச ஒரு விஷயமா இருந்ததுனால அதுக்கு வந்துட்டு தனியாக எஃபர்ட் போட்டு இதை பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. அது என்னுடைய ரைட்டிங் ப்ராசஸில் இருந்த ஒரு விஷயம். ஸோ ஐ ஜஸ்ட் காட் லக்கி அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்ஜே சூர்யா சாருக்கு அப்புறமா சசி சாருக்கு வந்துட்டு இது வந்தது வந்து எப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீசன் 1 ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்துருச்சு. அதுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எஸ்ஜே சூர்யா சார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர் வந்துட்டு அதை கேரி பண்ணின விதம் எல்லாமே வந்துட்டு வேற ஒரு ஆடியன்ஸ் மனசில் கொண்டு போய் அந்த வதந்தியை கொண்டு போய் உட்கார வச்சிருச்சுது. ஸோ நான் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன் அண்ட் அவர்கிட்ட தான் சினிமா கற்றுக்கிட்டேன் எல்லாமே. ஸோ எங்கேயோ வந்துட்டு என் அசிஸ்டன்ட் படம் பண்ணுறான், அதனால வந்துட்டு இன்னும் உள்ளேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா லவ்வோட அவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அது ஜஸ்ட் நம்ம பையன், நம்ம குழந்தை அந்த மாதிரி அவர் வந்து கொடுத்துட்டாரு. அண்ட் சசி சார்கிட்ட போய் கதை சொல்லும்போது அது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபுல் கதையை முடிக்கல, ஒரு மாதிரி பார்ட் ஆஃப் இட் பண்ணி வச்சுட்டு நேராக போய் அவர் கிளம்பி போய் பார்த்துட்டு அவர்கிட்ட கதையை சொன்ன உடனே தி பெஸ்ட் திங் அபவுட் ஹிம் இஸ்
கதையை கேட்டு அன்னைக்கே நான் யோசித்து சொல்கிறேன், ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன் அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கே வந்துட்டு நான் இதை பண்ணுறேன், நீங்கள் இப்போ போயிட்டு வந்துட்டு இன்னும் பேலன்ஸ் எழுதிட்டு வாங்க அப்படின்னு ஒன்று எனக்கு அவர் முகம் கொடுத்துட்டார். அடுத்த போலீஸ்காரர் யார் அப்படின்னா நான் தான் அந்த போலீஸ்காரர், இந்த முகத்துக்கு நீங்கள் இப்போ எழுதுங்க அப்படின்னு ஒன்று எனக்கு டோட்டலாக இவர் ஒரு துருவம் அவர் ஒரு துருவம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சசி சார் அதில் வச்சு பார்க்கும்போது அது சீன்ஸ் ஃப்ளோ ஆகுறது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இவருக்கு எப்படி செட் ஆகுன்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் செகண்ட் சீசனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ அவர் உள்ளே வராமல் இருந்திருந்தாருன்னா இந்த கதை இப்படி வந்திருக்குமா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியல. ஸோ கம்ப்ளீட் தேங்க்ஸ் டு சசி சார் ஃபார் தேட். அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு மற்ற என்னுடைய ஸ்டார் காஸ்ட் பற்றி பேசலை, என்னுடைய டெக்னீஷியன்ஸ் பற்றிலாம் பேசலை. ஆனால் நான் பேசணும், அவங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நான் ஆரம்பித்தேன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். பட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம், அனகாவாக இருக்கட்டும், அபர்ணாவாக இருக்கட்டும், ரேவதியாக இருக்கட்டும், யஷ்வந்த் அந்த ஃபைண்ட் இந்த இதுக்குள்ளே வந்ததாக இருக்கட்டும், விவேக் பிரசன்னாவாக இருக்கட்டும், அர்ஜுன் அண்ட் ஜார்ஜ். ஸோ எல்லாருமே வந்துட்டு இவங்க இந்த கேரக்டரில் இவங்களை விட வேறு பெஸ்ட்டாக வேறு யாரும் வந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அது பொருந்தி அமைஞ்சிட்டாங்க. அது என்னமோ அந்த கதை தானாகவே அவங்கள சூஸ் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அண்ட் சைமன் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சீசன் 1 to சீசன் 2 அந்த ஜான்ர் ஆஃப் மியூசிக் வேறு, இந்த ஜான்ர் ஆஃப் மியூசிக் வேறு. பட் அவரும் வந்துட்டு ஒரு ஸ்டோரி டெல்லர். அவர் வந்துட்டு கண்ணை மூடிட்டு நான் வந்துட்டு எபிசோட்ஸை பார்த்தேன்னா அந்த மியூசிக் வந்துட்டு எனக்கு அப்படியே கதையை சொல்லும். அந்த மாதிரி ஒரு ஆர்ஆரில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த கதை, இந்த மூட், இந்த எமோஷன் இதுதான் ட்ராவல் ஆகுதுங்கிறது அவரால் கொடுக்க முடிஞ்சது வந்துட்டு வித்தவுட் ஹிஸ் மியூசிக் வதந்தி வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்குமான்றதை என்னால் சொல்ல முடியல. ஸோ கம்ப்ளீட் தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன். சரவணனாக இருக்கட்டும், மீவன் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், சுபா காஸ்டியூம் டிசைனர், ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு தேவ் கிவன் த பெஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு லவ்வோட வேற ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தேவர் இன்வால்வ் இன் திஸ் அண்ட் தேவர் டூயிங் இட். ஸோ அவங்கள பற்றி நான் இன்னும் ஸ்பெஷலாக நிறைய பேச வேண்டியது இருக்குது. இன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஐ வில் டூ தட். பட் தேங்க்யூ ஸோ மச். Fantastic. Thank you so much, sir. Sashikumar sir, if we may ask you, நீங்க சொன்னீங்க that there was a little restraint that you had to show, அதாவது இந்த கேரக்டரை ப்ளே பண்ணும்போது. ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? கூடவே ட்ரெய்லரை பார்க்கும்போது ஐ திங்க் வி ஆல் அண்டர்ஸ்டுட் தட் மதுரை அப்படின்றது ஒரு செட்டிங் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ கேரக்டர் இன் த ஸ்டோரி இட் செல்ஃப். ஸோ அந்த ஒரு கல்ச்சரில் நீங்கள் வந்து இம்மர்ஸ் ஆகிறது, அந்த ஒரு ஒத்தென்டிசிட்டி இந்த மூசா ராஜா அப்படின்ற கேரக்டருக்கு எப்படி கொண்டு வந்தீங்க சார்? அது அவர் கொண்டு வந்தார், அதுதான் அவர் கொண்டு வந்ததை நான் நடித்தேன், அவ்வளோதான். இப்படி இருக்கணும்னு சொன்னார். நம்ம அதை அவையாக போகும்போது இப்படி இருக்கணும்னு சொன்னோன்னே காலையில் 9 மணிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும். அப்போ நைட்டு டெய்லி காலையில் 9-12 மணி வந்துக்கிட்டே போகிற ஒருத்தன் கடைசி மூசா ராசாவே மாறிடுவான். இதுதான் உண்மை. என் நட இருந்தது, வீட்டுக்கு போனால் எதையாவது கண்டுபிடிக்கிறது, இது இங்கே தானே இருந்துச்சு, இது இங்கே வச்சதில்லை அப்படின்னா என்ன இப்போ இதில் நடிச்சுட்டு வந்தனாலே அப்படின்னா. ஸோ நம்ம வீட்டுக்கு போனாலும் அதே தாட் வந்துடும். டெய்லி காலையில் போயிட்டு வரணும்னா அதிலே கண்டுபிடிப்பான், இந்த எலும்புக்கூடலேருந்து கண்டுபிடிப்பான் போது. பட் அந்த இன்டென்ஸ் அது ரொம்ப அழகாக அவரோட ஸ்கிரிப்டு தான். அந்த ஸ்கிரிப்ட் என்னை ரொம்ப அவர் சொல்லும் போதே அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இத்தனை மாதம் ஆகும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன்னு சொன்னது. ராமருக்கு எப்படி 8வது இது கொடுக்கலையோ, எபிசோடு கொடுக்கல, எனக்கும் 8வது எபிசோடு கொடுக்கல. அதுக்கப்புறம் கொடுத்தாரு, படிங்கன்னா நான் 8வது நான் படிச்சுட்டேன்னு விட்டேன். அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம் இதை விட்டுட்டேனே இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னது வரும். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் படிக்காதது அப்போ எனக்கு யார் என்ன கொலகாரன்னு எனக்கே தெரில இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது. அப்போ நான் உண்மையாகவே அதை பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த உண்மை எனக்குள்ளே அதுக்குள்ளே இருந்தது. அதுதான் அவரோட ரைட்டிங்கில் இருந்தது. கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அவர் எனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணது தான் இந்த மூசா ராசா. அப்படி தான் பார்ப்பேன். ஒரு டைரக்டராக அவரை இன்ஜெக்ட் பண்ணது தான். Super. Thank you so much, sir. Mr. Vivek Prasanna, if we may ask you, because sir சொன்ன மாதிரி சீசன் 1லையும் சீசன் 2லையும் இருக்கிற ஒரு காமனாலிட்டி உங்களோட அந்த ராமர் கேரக்டர். ஸோ சீசன் 1ல் நீங்கள் எஸ்ஜே சூர்யா சார் கூட அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க. சீசன் 2ல் சசிகுமார் சார் கூட விட்னஸிங் யூ ஆர் வெயிட்டிங் டு see you in action. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்தது ரெண்டு பேரோட ப்ராசஸ்லையும்? ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை, அவர் நடிப்பு அரக்கன், ஒரு சாந்தமான அரக்கன், அவ்வளோதான். என்ன எனக்கு மோர் தேன் ஆக்டிங், ஒரு இயல்பாக ஒரு விஷயத்தை கேரி பண்ணி ஆக்டிங்கில் கொடுக்கறது இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் டு ப்ரெசன்ட். சசினாக்கு ரொம்ப இயல்பான அது விஷயம்.
நாங்கள் வந்து இந்த கேரக்டர், இந்த எஸ்ஏ ராமர் கேரக்டர் வந்து ஃப்ரம் நாகர்கோயில் கன்னியாகுமரி ஸ்லாங்கிறதுனால என்னால் வந்து ஒரு மாடுலேஷன் பண்ணலாம், அது இதுன்னு பண்ணி பேசலாம். அண்ணா இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி அந்த மூசா ராசாவோட இன்டென்ஸான அந்த கேரக்டர் வந்து எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட சிரிக்கவே கூடாது. நாங்கள் சிரிப்பு காட்டினாலும் சிரிக்கக்கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருந்தது. ஸோ எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து இன்ஃபினிட்டி டெசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சட்டிலான டெசிபிளாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப 2 பேருக்குமே எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான கனெக்ஷன் இருந்தது. ஸோ அவர் கூட நடக்கிறப்பவும் பயங்கரமாக இருந்தது. அண்ணா கூட மோர் தென் ஆக்டிங் ஐ லேர்ன் அபவுட் லைஃப். ரொம்ப சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஏன் எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு யாருக்காச்சும் தோணுச்சுன்னா யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் சசி அண்ணா. ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி அடாப்ட் டு வெரி நார்மல் லைஃப். ஸோ அந்த விஷயம். தேங்க்யூ சசி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you very much. And we missed one actor. Yes, sir. From the நீ பேசல இல்லைங்களோ? You didn't, right? எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபிகா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் வந்து அமேசான் ப்ரைமில் இந்த மாதிரி ஒரு டீமோட அமையிறது வந்து ஐ திங்க் ஐம் லக்கி. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி everybody and thank you all for coming. சின்ன ரோல் பெரிய ரோல்லாம் தாண்டி இந்த டீமோட ஒர்க் பண்ணுறது has given me so much learning and so much experience. Thank you Andrew sir for that. எல்லாருமே ஹேண்ட்ஸ் ஆன், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எல்லா கோ ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணி and everybody made it so easy for us to get through this and I think it has come out so well. நீங்களா பார்க்கிறதுக்கு I am waiting. Thank you. thank you ma'am, thank you very much. And with that, என் பேர் அர்ஜுன். அந்த சைடில் இருந்தே பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த சைடு வர ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இந்த சான்ஸ் கொடுத்த புஷ்கர் சார், காயத்ரி மேமுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி ஆண்ட்ரூ சார் ஒவ்வொரு விஷயமும் சின்னதாக எனக்கு இப்போ நான் பண்ணியிருக்கேன்னா அது ஃபுல்லாக ஆண்ட்ரூ சார் எனக்கு ஒன்றா சொல்லி கொடுத்து என்னை பண்ண வச்சுருக்காரு. அதனால் ஆண்ட்ரூ சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி வால்வாச்சர் மொத்த செட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அப்படி பார்த்துப்பாங்க. கௌதம் அண்ணா, கணேஷ் அண்ணா, ரூபின் அண்ணா, இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி என் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. ஸோ இவரோட அப்பா சக்கரவர்த்தி வந்து எங்களோட ரொம்ப நாளாக இருக்கார். ஹீஸ் ஆர் யூனிட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ட் பார்ட் ஆஃப் ஆர் டீம். ஸோ அவருக்கு இப்படி ஒரு பையன் நடிக்கக்கூடிய மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு இந்த இதில் தான் டிஸ்கவர் பண்ணோம். இவனை சின்ன பையன்லேருந்து பார்த்துட்ருக்கோம். பார்த்தா வீடியோ டெஸ்ட் பண்ணும்போது பின்னி பெடல் எடுத்துட்டாப்புல. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ஆக்சுவலி பார்ட் ஆஃப் த ஃபேமிலி இட் செல்ஃப். We can go ahead to the... Superb. Thank you so much, sir. And with that, ladies and gentlemen, if I may request Mr. Simon to answer the next question, because வதந்தி அப்படின்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸை பற்றி பேசும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம், எஸ்பெஷலி ஃபார் இட்ஸ் மியூசிக் as well. ஸோ வென் யூ ஆர் கிரியேட்டிங் சீசன் 2, அதில் ஒரு எக்ஸைட்டிங் விஷயம் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுன ஒரு தருணம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஹலோ. ஃபார்முலாலாம் எனக்கு பேச தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வதந்தி சீசன் 2 சீசன் 1 எல்லாமே சொல்கிறீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கலாக இந்த கதையை நான் கேட்குறப்பையோ எதுவுமே அதுக்கு கீழே ஒரு சின்ன லைன் இருக்கும், மிஸ்ட்ரி ஆஃப் மணி, ஃபேபிள் ஆஃப் வெலோனி. ஸோ இதுதான் நான் வதந்தியாக பார்ப்பேன். ஆக்சுவலாக சீசன் 1 வாஸ் ஃபேபிள் ஆஃப் வெலோனி. அது ஒரு கதை, அது ஒரு கதை, வேறு ஒரு லேண்ட்ஸ்கேப். சீசன் 2 அப்படின்றது வந்து மிஸ்ட்ரி ஆஃப் மணி, இது ஒரு வேறு கதை, ஒரு வேறு லேண்ட்ஸ்கேப். பட் ஆண்ட்ரூ கூட எனக்கு இது தேர்ட் ப்ராஜெக்ட். கொலைகாரனில் ஆரம்பித்தோம் நாங்கள் ஒர்க் பண்ண. கொலைகாரன், அப்புறம் வதந்தி சீசன் 1 சீசன் 2. ஒரு ஃபினாமினல் ரைட்டர் ஆக்சுவலாக. ஃப்ரெண்டுன்றதை மீறி மூஞ்சிக்கு முன்னாடி புகழ்றது இல்லை, பட் இருந்தாலும் உண்மையிலே ஹீஸ் அ ஃபினாமினல் ரைட்டர். ஏன்னா ஒரு எபிசோடு அனுப்புவார், மற்றவங்களுக்காக 8th எபிசோடு அனுப்ப மாட்டார், எனக்கு அடுத்த எபிசோடு அனுப்புறதுக்கே டிலே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு பண்ணுறப்ப 2 பேருமே வந்து அந்த வதந்தி அப்படின்ற கோர் வந்து ஒரு கிரவுண்டட் ரியாலிட்டி, ஒரு ஹியூமன் இமோஷன்ஸ் அதில் வந்து இருக்கும். அது நீங்கள் 2 சீசன்லேயும் அதுதான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ தட் ரிமைன்ஸ் த சேம். அண்ட் அதுக்கான மியூசிக்கை வி ஜஸ்ட் வாண்டட் டு மெயின்டைன். அண்ட் வதந்தி சீசன் 2ல there is a bit more celebration than season 1. அதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 சாங்ஸ் இருக்குது. வதந்தி சீசன் 1ல சாங்ஸ் கிடையாது. அண்ட் we have also introduced a new lyricist, மணி ரோமியோ. 2 பாட்டு அவர் தான் எழுதியிருக்காரு, அவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது. அண்ட்
இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப். ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவங்க எல்லாருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ வில் ஆல் என்ஜாய் இட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். யஷ்வந்த். அண்டு அண்ணனை பற்றி சொல்ல அப்போ மறந்துட்டேன், சாரிண்ணே. அண்ணன் வந்து என்னை பாடவும் வச்சுருக்காரு. இதில் அண்ணனும் நானும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்கோம், டைவா கோட்டிங். பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். அதான் எப்படி ஸோ யஷ்வந்த் சங்க சாங் அந்த டைவா கோட்டிங் என் கூட சேர்ந்து பாடியிருக்கான். ஸோ திஸ் இஸ் கம் அவுட் நைஸ். அப்புறம் சசிகுமார் சார், நான் சத்தியமாக உங்களை மறந்துட்டேன் சார். உங்கள் படம் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு நான் எல்கேஜி படிக்கிறப்ப சுப்பிரமணியபுரம் கூட்டு போனாங்க. அப்போதுலேருந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. தவந்து வந்து படம் பார்த்தியா? விதிச்சு விடுவேன். போ உட்கார். எல்லாம் காலையை தீண்டுறாங்க. ஒருத்தர் தவந்து வந்து படம் பண்ணுறாங்க. எப்போனாவது வா. ஓகே, தேங்க்யூ எல்லாருக்கும் நமக்கு நன்றி. தேங்க்யூ. Thank you very much. I think, ladies and gentlemen, that has been a wonderful slice of the team itself. I think on stage we're witnessing the organic chemistry within the team itself. Now we've brought out the photo op. We've got the wonderful backdrop. Ellarum cameras ready ah vechirukeenga. So it's only fair that we have a photo op featuring all of our superstars on stage. May I also invite Miss Padma Kasturi Rangan to join us on stage, head of South Originals Prime Video. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணே. சீனியர் பிரஸ் மெம்பர்ஸ் அதை சொல்ல நான் சசி சார் கேள்வி ஆரம்பிக்கலாம். சார், இந்த படம் போலீஸாக நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது வந்து மூசா ராசா கேரக்டர் வந்து தாடி வச்சுருக்கோம். அது வந்து ஓகே, ரைட். போலீஸ் இவ்வளோ பெரிய தாடி வந்து எனக்கு எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சுருக்கீங்களா என்ன? ஆமாண்ணே, அது வந்து நீங்கள் அடுத்த வெப்சீரிஸ் 7ஆம் தேதி பார்க்கும்போது எதுக்கு தாடின்றது உங்களுக்கு, அதனால தான் இவ்வளோ நிறைய தாடி வச்சுருந்தா ஒரு ரியல் இன்சிடென்ட் இருக்கும் அதுக்குள்ளே. நீங்கள் அதை பாருங்கள். இப்போ சொன்னால் உங்களுக்கு அந்த இது தெரியாது. ஸோ அதுக்கு தான் வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாருமே பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுது பார்த்தீங்களா, அதுக்கு தான் அவ்வளோ தாடி வச்சுருக்கேன். எதுக்கு போலீஸ் தாடி வச்சுருக்காரு, நீங்கள் இவ்வளோ தாடி வச்சுருக்கேன், கொஞ்சமாக வச்சுருந்தா கூட தெரியாது. நிறையா வளர்க்க சொல்லிட்டாரு. இவ்வளோ வளர்த்து வெயிட் பண்ணி நான் பண்ணணும், வேறு படமும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். படம் பண்ணுறதுக்கும் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அடுத்து உங்கள் டைரக்ஷனில் வர போகிற படம் ஏதாச்சும் அப்டேட் சொல்லுங்கள் சார். நீங்கள் 3 கொஸ்டின் இப்படியே படம்னு கேட்டீங்களா? ஏன்னா படம் பண்ணுறதுக்கும் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கும் அதான் இப்போ சொன்னேன். அதாவது டைம் இருக்குது. நம்ம படம் 2.5 மணி நேரம் தான். ஆனால் வெப் சீரிஸ் வந்து 5 மணி நேரம். அதோட ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் கூட யோசிச்சிட்டோம், பேமெண்ட் கூட நம்ம ஜாஸ்தி கேட்டிருக்கலாம்னு அதுக்கப்புறம் யோசித்தோம். ஆமாம், அப்படி தான். அந்த படத்துக்கானதை நம்ம கேட்போம்ல, அது வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். பட் அந்த ஒர்க்கு டே அண்ட் நைட் நம்ம ஒர்க் பண்ணாதான் கண்டென்ட். அதுக்கு டைரக்டர் தான் முக்கிய காரணம். ஏன்னா அன்றைக்கி இத்தனை சீன் எடுக்கணும்னா அத்தனை சீன் அவர் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். நாங்கள் கூட இவர் மட்டும் எனர்ஜியோடு இருப்பார். அவர் எனர்ஜி தான் எங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனது. ஆண்ட்ரோட எனர்ஜி தான். எப்போ 7 மணிக்கு ஆரம்பித்த எப்படி எனர்ஜியோடு இருக்காரோ அதே சவுண்டோட 12 மணிக்கும் இருப்பார். ஸோ அந்த எனர்ஜினால தான் அவங்களுக்கு முடிஞ்சது. ஸோ அவர் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டராக ஃப்ரெண்டாக இருந்தனால, ப்ரொடியூசர் டைரக்டராக இருந்தனால அவங்களோடையும் மைண்டில் வச்சு கரெக்டாக அன்னைக்கு முடிச்சிருவாங்க. அது கரெக்டாக இருந்தது. அது அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அந்த 5 மணி நேரமும் 2 மணி நேரம் அந்த ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்கும். தான் சார், சசி சார், பல பேருக்கு பலர ஆசா ராசாவாக தெரியும். அது என்ன மூசா ராசா? அது அவர் தான் டேரக்டர் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். மூசா ராசா வந்துட்டு என் ஒய்ஃபுடைய, ஷீ இஸ் அ டீச்சர். அவள் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய பேர். அவன் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட். ஓகேயா, நான் முக்கால்வாசி நேரம் இந்த கதைக்கு வர பேர்கள் கண்டுபிடிக்கிறது வந்து எப்படின்னா, அவள் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் இதில் ஏதாவது வித்தியாசமான பேர்கள் கேட்கும்போது அதை இமீடியட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு வச்சுக்குவேன். ஸோ வெலோனி வந்துட்டு அவள் கூட ஒர்க் பண்ண ஒன் ஆஃப் த டீச்சர்ஸோடைய நேம். அந்த பேரை தான் வந்துட்டு த ஃபேபிள் ஆஃப் வெலோனின்னு வச்சுருந்தோம். அதே மாதிரி இந்த மூசா ராசா அப்படிங்கிற பேர் வந்துட்டு எனக்கு அதை கேட்கும்போதே அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்லாம் வந்துட்டு அவள் வந்துட்டு வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு மூசா முகமது ராசா அப்படின்னு அவள் வச்சிருந்தா, இது கேட்க ரைமிங் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பிக்கப் பண்ண அந்த இதுதான் சார். டேரக்டர் சார், அது மாதிரி அந்த கருப்பு பாட்டு
ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மதுரைங்கிறனால அந்த பாட்டை உள்ளே கொண்டு வந்தீங்க, அந்த சாமியை உள்ளே கொண்டு வந்தீங்களா, இல்லை படத்துக்கு அது நேட்டிவிட்டிலே இருக்குதுங்களா இந்த வெப் சீரிஸ்க்கு? இதுல இருக்க சாங்ஸ் எதுவுமே வந்துட்டு உள்ள கொண்டு வருவோன்ட்டு கொண்டு வரல. ஆட்டோமேட்டிக்கா அந்த கதையில அந்த இடத்துல அதுக்கான தேவைகள் அழகா அமைஞ்சுது. அது கருப்பு சாங் அதே மாதிரி வந்து நாங்க ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சீக்வன்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு இதுக்கு ரொம்ப ஆப்டா ஒரு சாங் இருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு நான் ஷூட் போயிட்டு இருக்குது சைமனுக்கு கால் பண்ணி இப்படி ஒரு சாங் தேவை இருக்குதுன்னு சிச்சுவேஷன் சொன்னேன். அதை தாண்டி கூட என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவர்கிட்ட, அவ்வளோ பிஸியாக போயிட்டு இருந்தனால. அவர் அதுக்கப்புறமா பாட்டை கம்ப்ளீட்டாக கம்போஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஆஹா இந்த பாட்டு இவ்வளோ நல்லா இருக்கே, அப்போ இந்த சீக்வன்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லி அதுக்காக அப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணேன். பட் ஒரிஜினலாக த சிச்சுவேஷன் வாஸ் தேர் ஃபார் கருப்பு. காயத்ரி மேடம், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த மேடையில் பேசுகிறப்ப காலேஜ் படிக்கிறப்பன்னு சொன்னீங்க, அது வந்து வதந்திங்கிற டைட்டிலுக்கு ஃப்ளெக்சிபிளாக கேட்சிங்காக இருக்கணுங்கிறதுக்காக சொன்னீங்களா, இல்லை வயசை குறைச்சி காட்டுறதுக்காக சொன்னீங்களா? இல்லை வயசை குறைக்கிற ஐடியாவே இல்லைங்க. வந்துட்டு நாங்கள் படம் போன ஞாபகம் இருக்குது. புஷ்கரம் அது ஒரு பயங்கர ஒரு இம்ப்ரெஷன் ஆச்சு. ஸோ படம் போனதெல்லாம் வந்துட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட, அதனால தெரியாம ஒரு ஸ்லிப் பண்ணிட்டேன். அது வேற சசிகுமார் சாருக்கும் நமக்கும் ஒரே வயசு தான். இல்ல அவர் எங்களோட எங்க கூட இருப்பாரு. நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே லவ் பண்றாங்க. அண்ட் அந்த டைம்ல இருந்தே அவங்க நிறைய படம் போனனால எந்த பீரியட்ல எந்த படத்துக்கு போகணுன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த ரீசன்னால வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது போயிருக்கோம் போலன்னு நினைச்சிட்டாங்க அவங்க. மன்னிச்சிடலாம். Can we have a mic here? Front row. சசி சார், இப்போ என்னன்னா எல்லாருமே சசி சார் என்னையே அம்புத்துறீங்க சார். கண்டிப்பாக கேட்கலாம் சார். என்னன்னா தாடி வச்சிருந்தா டிஆர்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து சசி சார் சொல்கிறாங்க. ஏன்னா சசி சார் வந்து தாடியை வந்து மறக்க மாட்டாரா, இல்லை க்ளீன் ஷேவில் படம் பண்ணுறதுக்கு பிடிக்கலையா? இது ஒரு கேள்வி. அங்கே அமேசான் வரைக்கும் போகுதுப்பா அது. அப்படிலாம் இல்லை, இன்னொரு கதை நல்லா வந்துச்சுன்னா எடுக்க சொன்னால் எடுத்துருவேன் கண்டிப்பாக. இல்லை சார், இந்த படத்தில் வந்து எல்லாமே சொன்னாங்க சசி சார் தான் சீனியர் மோஸ்ட்ன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து கதாசிரியருக்கு இல்லை டைரக்டருக்கு ஏதாவது டைரக்டர் விஷயமா ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நம்ம நடிக்கும் போது ஒரு சஜஷன் சொல்கிறது தான். அது எல்லா டேரக்டர்ட்டையும் நம்ம சொல்கிறது தான் சஜஷன். ஏன்னா அவங்களோட கதை அவங்க எப்படி இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். நம்மளும் ஒரு இயக்குனர் இருந்தனால நம்ம சஜஷன் சொல்லுவோம். அது அவர் ஏற்றுக்கிறது அவருடைய விஷயம். அது நான் சஜஷன் சொல்லிக்கணும், அவ்வளோதான். இப்படி பண்ணணும், ஈகோவே இல்லை. இல்லாட்டா நாங்கள் 2 பேரும் இப்படி உட்காந்துருக்க மாட்டோம், இப்படி திரும்பி இருப்போமே. நானும் டைரக்டர் தான்ல, நானும் டைரக்டராக இருந்ததான்ல. முதல் நம்ம ஒரு டைரக்டராக ஒரு நடிகராக உள்ளே போகும்போது நான் என் ஆர்டிஸ்ட்டை சொல்லும்போது மூளையை கலட்டி வச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் ஃப்ரீயாக வந்தால் தான் என் மைண்டில் என்ன இருக்குதோ அதை தான் உங்கள்கிட்ட திணிக்க முடியும். ரவுடினா நான் ஒன்று நினச்சிருப்பேன், என் ஆர்டிஸ்ட் ஒன்று நினச்சிட்டு வருவாங்க ரவுடினா இப்படி இருப்பாங்கன்னு. அவங்கள இன்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அவர் மூசாராசா வேறு மாதிரி வச்சுருப்பார். நான் வந்து எல்லா படமும் பார்த்துட்டு அப்படி வந்து பண்ணி பயங்கரமாக பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வந்தேன், வரப்பாக இருந்து வந்தேன், அப்படி நின்னேன். இப்படிலாம் கிடையாது சார், ரொம்ப சாதாரணமாக ரொம்ப செட்டிலாக பண்ணுன்னு சொல்லும்போது ஸோ அவர் மைண்டில் இருக்கிறத நான் ஏற்றுக்கணும். இது கிவ் அண்ட் டேக் தான். ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாருமே கருத்து சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க சஜஷன் சொல்லும்போது அது அக்செப்டட். அதுதான். இல்லை நான் சொல்கிறேன், இல்லை நான் பதில் சொல்கிறேன். அமேசான் முத பண்ணுறாங்க இது. ஓகே, நான் சொல்கிறேன். என்னையவே ஸ்கூல் பையன் மாதிரி பின்னாடி நிற்க வச்சு அப்படி ப்ரோட்டோக்கால் படி கொண்டு வந்துட்டாங்க. கேட்டால் ப்ரோட்டோக்கால்ன்றாங்க. நான் இங்கேருந்து வரவானா, இல்லை நீங்கள் இத்தனை பேர் போகணும் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறாங்க. எல்லாமே மாறிடுச்சு. உங்கள் கேள்வி பதில் மட்டும் மாறவே இல்லையா? அமேசானில் எல்லாமே மாற்றிட்டாங்க. அமேசானில் அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ப்ரோட்டோக்கால் ஏதாவது போடுங்க, அப்போ தான் இதாகும். எப்பா மொதப்பா ஹலோ சார், அவங்க எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் ப்ரோட்டோக்கால் போட்டாங்க, உங்களுக்கு போடணும். அந்த மாதிரி கேள்வி நீ கேட்கணும், கேட்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதை குறித்து வச்சுக்கோங்க மேடம். சிரிக்காதீங்க, இது சீரியஸ் மேடம். நீங்கள் காமெடி நினச்சி அவங்க காமெடியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தம்பிகளா, அரசியலில் வர்ற என்ன இல்லைப்பா, நம்ம நடிக்கணும், நடிக்க வந்திருக்கோம், அதுதான் பண்ணுறோம். அதுதான். நன்றி. புஷ்கர் சார் and காயத்ரி, 1 செகண்ட். மோகன் 1 செகண்ட். I think எது I think time குறைவா இருக்கிறதுனால one final question, ma'am. 1 செகண்ட் சார். ஆக்சுவலி வதந்தி 2 விஷுவல்ஸ் ஆர் குட் as much as ஃபர்ஸ்ட் ஒன். பட் அப்போ ஒரு விமர்சனம் ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபீமேல் ஆப்ஜெக்டிஃபை அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் பார்க்கும் போதுமே எனக்கு அது ஃபீல் ஆச்சு. நிறைய இடங்களில் வந்து அந்த ஃபிசிக்கலாகவே அந்த பொண்ணை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி நிறைய டயலாக் சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? இதுக்கு இப்போ உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்கா?
ஆக்சுவலி இந்த சீசனில் வந்து ஐ டோன்ட் திங்க் அந்த விமர்சனம் வரத்துக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் ஆல்சோ காக்னிசன்ட் ஆஃப் அந்த ஒரு பேச்சு வந்தது அபவுட் சீசன் 1. நாங்கள் ஆண்ட்ரூ கிட்டையும் அதை பற்றி பேசியிருக்கோம். சி ஐ திங்க் நம்மளும் வந்து வீல் ஹாவ் டு பி ஓப்பன் தட் பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ நம்ம வந்து ட்விட்டர்லேயோ இல்லைன்னா ஃபியூ நம்ம ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை மென்ஷன் பண்ணுறத ஏற்றுக்கிறோம். But it's not necessarily a commonly held viewpoint. We also will put forth that argument. That few people will think like that, few people won't think like that. But we are open to that. Adu vandu naanga ketom, and I think in the season especially that has been really addressed. Thank you so much, sir. To make the most of the time that we have at hand.